சவுதி அரேபியாவும் கனடாவும் ஏற்கனவே ஒரு நல்ல உறவில் இருந்த நாடுகள். சாகா என்று கூறுவார்கள். சாகா என்ற இரண்டு முன்னெழுத்துக்களையும் வைத்து இந்த நாடுகளிடையேயான உறவு என்பது பெரிதாக இருந்திருந்தது. குறிப்பாக சவுதியில் இருந்துதான் அதிகமான மாணவர்கள் இங்கே வந்து கல்வி கற்பதாக முதல் கட்டத்தில் இருந்தார்கள். இங்கே நாங்கள் பார்க்க வேண்டிய விடயம் தான், இந்த உலகிலேயே இரண்டாவது அந்த பெரிய எண்ணெய் வளம் உள்ள நாடாகவும் அதிகமான பணத்தை வைத்திருக்கின்ற நாடாகவும், அதாவது வெளிநாட்டு முதலீடுகளுக்கு என்று அவர்களிடம் சுமார் 1 டிரில்லியன் பணம் இருக்கின்றது. அந்த பணத்தை வைத்து முதலீடு செய்வதாகவும், அதேவேளை இந்த இப்பொழுது பிரதமராக இருக்கின்ற முகமது பின் சல்மான் அவர்கள் ஒரு மேற்கத்தைய பாணியில் தன்னை நகர்த்துவராக இருக்கின்றார். சவுதி அரேபியா பெரிய செல்வந்த நாடாக இருந்தாலும் அங்கே வறுமை கோட்டின் கீழ் உள்ளவர்கள் சம பங்காக பணம் பங்கிடப்படுவதில்லை. அங்கே அரச குடும்பத்தினர் தான் அநேகமாக ஒரு 85% சொத்துக்களை அல்லது அதிகமான சொத்துக்களை வைத்திருக்கின்றவர்களாக இருக்கின்றார்கள். எனவே அவ்வாறான நிலையில் அவர்கள் அந்த முதலீடு என்கின்ற ரீதியில் செயற்படுகின்ற பொழுது சமகால முக்கிய நிலவரம் தொடர்பாக பேசுகின்ற நிகழ்ச்சியில் இன்றும் பல விடயங்கள் பற்றி பேச இருக்கின்றோம். தொடர்ந்து கனடா தற்போதைய பொருளாதார நிலையில் இருந்து தன்னை மேம்படுத்துவதற்கும் தன்னை ஒரு நாடாக தொடர்ந்து தக்க வைத்துக் கொள்வதற்கான சொந்த காலில் நிற்பதற்கான முயற்சியாகவும் பல தளங்களில் பயணிக்கின்ற ஒரு நிலை காணப்படுகின்றது. வருகின்ற செய்திகள் அவ்வாறான ஒரு விடயத்தை எடுத்து எம்புவையாக காணப்படுகின்றன. குறிப்பாக பிரதமர் மாகாணி அவர்கள் தான் இடைக்கால பிரதமராக தெரிவான உடனேயே அவருடைய பயணம் ஐரோப்பாவை நோக்கி அமைந்திருந்தது. அப்பொழுதே தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது, அமெரிக்காவுடனான புதிய இந்த பொருளாதார பிரச்சினை தொடர்பாக மாற்று நடவடிக்கைகளை கையாளக்கூடிய ஒரு தலைவராக அவர் இருப்பார் என்ற ரீதியில் இப்பொழுது பல நாடுகளோடும் அவர் பேச்சுக்களில் ஈடுபட்டிருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அண்மையில் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் சவுதி அரேபியாவுடனான தங்களுடைய உறவை வலுப்படுத்தும் முயற்சியாக சவுதிக்கு பயணத்தை மேற்கொண்டு பல ஒப்பந்தங்களில் காய்ச்சாத்திட்டிருந்தார். இப்பொழுது அதனைத் தொடர்ந்து கனடாவும் நேற்றைய தினம் பிரதமர் அலுவலகத்தினுடைய தகவலின்படி சவுதி அரேபிய மன்னர் பின் சல்மான் அவர்களை தொலைபேசியினூடாக மாகாணி அவர்கள் தொடர்பு கொண்டு பேசியிருப்பதாக அறிவிக்கப்படுகிறது. இது தற்போதைய காலகட்டத்தில் மிக முக்கியமான ஒரு பேச்சுவார்த்தையாக பார்க்கப்படுகிறது. அதே நேரத்தில் இதில் பொருளாதாரம் மற்றும் தங்களுடைய இருப்பு நிலை மற்றும் வலுசக்தி போன்ற பல விடயங்கள் பேசப்பட்டிருப்பதாக அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. உள்ளார்ந்த தன்மைகள் என்னென்ன பேசப்பட்டன என்ற விடயம் வெளிவராவிட்டாலும் இந்த பேச்சுவார்த்தை என்பது மிக முக்கியமான காலத்தின் தேவையாகவும் பார்க்கப்படுகிறது. அதே நேரத்தில் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுக்கு நீதிமன்றம் விதித்த இடைக்கால தடை என்பது இப்பொழுது மேன்முறையீட்டின் ஊடாக ஒரு அவசர வழக்காக கையில் எடுக்கப்பட்டு மீண்டும் அதற்கான அனுமதி வழங்கப்பட்டிருப்பதாக அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. இது பற்றிய விடயங்களை இன்றைய நிகழ்ச்சியில் நாங்கள் பேச இருக்கின்றோம். இப்பொழுது எங்களோடு ஆய்வாளர் சுரேஷ் தர்மா இணைந்திருக்கின்றார். அவரை சந்திக்கின்றோம். இனிய காலை வணக்கம் சுரேஷ். இனிய காலை வணக்கம் ராம். இனிய காலை வணக்கம் நேயர்களே. ஆமாம், நேற்றைய தினம் கனேடிய பிரதமருடைய அலுவலகம் வெளியிட்டிருக்கின்ற அறிவிப்பின்படி சவுதி அரேபிய மன்னர் பின் சல்மானுடன் தொலைபேசி உரையாடல் இடம்பெற்றதாகவும் ஒரு ஆக்கப்பூர்வமான உரையாடலாக இது இருந்ததாகவும் தெரிவிக்கப்படுகிறது. தற்போதைய காலகட்டத்தில் கனடாவுக்கு சவுதி அரேபியாவினுடைய முக்கியத்துவம் எந்தளவு தேவைப்படுகிறது, அதனுடைய உறவு என்பது கூடுதலாக வலுப்பெறுகின்ற பொழுது எவ்வாறான விடயங்களை கனடாவினால் சாதிக்கக்கூடியதாக இருக்கு? உண்மையாகவே சவுதி அரேபியாவின் தேவை என்பது கனடாவிற்கான ஒரு அதிகரித்த தேவையாக மாறியுள்ளதற்கான காரணம் அமெரிக்காவுடனான உறவில் ஏற்பட்ட இடைத்தங்கள் தான் என்பதை நாங்கள் அறுதியாக கூற முடியும். அதற்கான காரணம் என்னவென்று சொன்னால், இந்த சவுதி அரேபியாவும் கனடாவும் ஏற்கனவே ஒரு நல்ல உறவில் இருந்த நாடுகள். சாகா என்று கூறுவார்கள். சாகா என்ற இரண்டு முன்னெழுத்துக்களையும் வைத்து இந்த நாடுகளிடையேயான உறவு என்பது பெரிதாக இருந்திருந்தது. குறிப்பாக சவுதியில் இருந்துதான் அதிகமான மாணவர்கள் இங்கே வந்து கல்வி கற்பதாக முதல் கட்டத்தில் இருந்தார்கள். அதே போல பல முதலீடுகளும் இருந்தன. இருந்த பொழுதும் 2018 ஆண்டு இடம்பெற்ற ஒரு முருகல் நிலை காரணமாக இரண்டு நாடுகளுமே தங்கள் தூதுவர்களை மீளாம் அழைத்து, அதாவது வந்து ஒரு மனித உரிமை பெண்ணிய
அந்நியவாதி ஒருவரை சவுதி அரேபியா கைது செய்ததை தொடர்ந்து ம்ஹும். கனடா அதனை கண்டித்து தீர்மானங்கள் நிறைவேற்றிய பொழுது சவுதி அரேபியா அதற்கு ஒரு வன்மையான அதாவது மறுமொழியை கொடுத்திருந்தது. கனடாவின் தூதுவரை வெளியேற்றியிருந்தது அங்கே இருந்து. அதன் இந்த பிறகு விடயம் என்பது அமெரிக்கா செய்ததன் தொடராக கனடா மேற்கொண்ட ஒரு விடயமா அல்லது கனடாவாக தன்னிச்சையாக ஏற்படுத்திய ஒரு விடயமாக இந்த முருகல் நிலையை பார்க்கலாமா? இல்லை, அமெரிக்கா அந்த நேரத்தில் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் தான் அந்த நேரத்தில் ஆட்சியில் அங்கே இருந்திருந்தார். அதன் பொழுது அவர்களுடைய கண்டிப்பை விட கனடாவின் கண்டிப்பு என்பது அதிகமாக இருந்திருந்தது. இன்று பார்த்தீர்களானால் அமெரிக்காவில் இருந்து சென்ற ஒரு பத்திரிகையாளரை துருக்கியில் வைத்து அவர் தூதரகத்தில் தனது உரிமம் ஒன்றை பதிவு செய்வதற்கு சென்ற பொழுது சவுதி அரேபிய புலனாய்வு படை துருக்கிக்கு சென்று அவரை அங்கே வெட்டி கொண்டிருந்தது. அதாவது அந்த இயந்திர வாளால் வெட்டி கொண்டிருந்தது. அவர் கட்டியிருந்த ஆப்பிள் வாட்ச் மூலம் அந்த ஒளிப்பதிவுகள் என்பன கிடைக்கப்பெற்றிருந்தும் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் அதனை கருத்தில் கொள்பவராக இல்லை. அவ்வாறான நிலைமைதான் அமெரிக்காவின் தரப்பில் இருந்தது. ஆனால் கனடா தொடர்ந்து மனித உரிமை தொடர்பான விவகாரங்களில் தனது கவனத்தை செலுத்துவதாக இருந்தது. இருந்த பொழுதிலும் அவ்வாறு முறிந்த உறவுகள் 2023ஆம் ஆண்டு மீண்டும் புதிய நிலைக்கு வந்திருந்தன. இரண்டு நாடுகளுமே தங்களுடைய உறவுகளை புதுப்பிப்பதாயும் மீண்டும் தங்களுடைய முதலீடுகளை பெருப்பிப்பதாயும் தங்களுடைய அந்த உறவை மீள்கட்டி வந்திருந்தன. அதன் ஒரு கட்டமாக இப்பொழுது இந்த உறவு என்பது இன்னொரு படி சென்றிருக்கின்றது. இங்கே நாங்கள் பார்க்க வேண்டிய விடயம் என்றால், இந்த உலகிலேயே இரண்டாவது அந்த பெரிய எண்ணெய் வளம் உள்ள நாடாகவும் அதிகமான பணத்தை வைத்திருக்கின்ற நாடாகவும், அதாவது வெளிநாட்டு முதலீடுகளுக்கு என்று அவர்களிடம் சுமார் 1 ட்ரில்லியன் பணம் இருக்கின்றது. அந்த பணத்தை வைத்து முதலீடு செய்வதாகவும், அதேவேளை இந்த இப்பொழுது பிரதமராக இருக்கின்ற முகமது பின் சல்மான் அவர்கள் ஒரு மேற்கத்தேய பாணியில் தன்னை நகர்த்துவராக இருக்கின்றார். அங்கே அவர்கள் ஒரு நகர திட்டத்தை, நினைக்கிறேன் நொயம் என்கின்ற ஒரு நகர திட்டத்தை 2030ஆம் ஆண்டு நிறைவேற்றுவதாக ஒரு புதிய நகரத்தையே கட்டி வருகின்றார்கள். இவ்வாறெல்லாம் பல வகைகளில் தங்களுடைய முதலீடுகளை செய்து வருகின்ற நிலையில் அந்த கனடாவிற்கும் சவுதிக்குமான உறவுகளில் முக்கியமான பரிமாற்ற பொருளாக கனடாவில் இருந்து இயந்திரங்கள், வாகனங்கள் மற்றும் கல்வியை அதாவது சவுதியின் பல பாடசாலைகளில் கல்விய பேராசிரியர்களே கல்வி கற்பிக்கின்ற நிலை அங்கே இருக்கின்ற அவ்வாறான பரிமாற்றங்கள் எல்லாம் இருக்கின்றன. இந்த காணி அவர்கள் நிச்சயமாக கனடாவில் சவுதி அரேபியாவின் முதலீட்டை கூட்டுவதற்கான ஒரு முயற்சியாக தொடர்பாடலை மேற்கொள்வார் என்பதைத்தான் நாங்கள் இப்பொழுது நம்பலாம். சரி, அமெரிக்காவை பொறுத்தவரையில் பல ஒப்பந்தங்களை அண்மையில் செய்திருந்தது. குறிப்பாக டொனால்ட் ட்ரம்ப் தன்னை ஒரு நட்புறவு நாடாக சவுதி அரேபியாவோடு பின்னி பிணைப்பதற்கான பல முயற்சிகளை மேற்கொண்டிருந்தார். அவருடைய விஜயத்திற்கு அவருக்கு வழங்கப்பட்ட மரியாதை மற்றும் ஏனைய வரவேற்பு உபசாரங்களை எல்லாம் பார்க்கின்ற பொழுது அமெரிக்கா ஒரு நீண்டகால நட்புறவு நாடு போன்ற ஒரு பாணியை சவுதி அரேபிய பிரதிநிதிகளும் வழங்கியிருந்ததை பார்க்கக்கூடியதாக இருந்தது. ஆகவே அமெரிக்காவினுடைய முக்கியத்துவம் என்பது இந்த சந்திப்பின் போது வெளிப்படுத்திய ஒன்றாக இருந்தது. அமெரிக்கா இவ்வாறான ஒரு பிரச்சனையில் இருக்கின்ற பொழுது கனடாவினுடைய உறவை வலுப்படுத்துவதற்கு சவுதி அரேபியா தயக்கம் கொண்டிருக்குமா அல்லது வெளிப்படையாக இது இரண்டு வேறுபட்ட நாடுகள் என்ற ரீதியில் இந்த அணுகுமுறை இருக்கும் என்று பார்க்கிறீர்களா? இந்த இரண்டு வேறுபட்ட நாடுகள் என்ற ரீதியில் தான் அணுகுமுறை இருக்கு. இப்பொழுது இவ்வாறு கூறுங்கள், அதாவது சவுதி அரேபியா மத்திய கிழக்கில் ஒரு முதன்மை நாடாக இருந்தாலும் அதனுடைய பங்கு என்பது மேற்குலக நாடுகளில் ஒரு வித்தியாசமான பாணியில் தான் சென்று கொண்டிருக்கின்றது. அந்த வகையில் இப்பொழுது குறிப்பாக பிரான்ஸ் மற்றும் இங்கிலாந்து போன்ற இடங்களில் எல்லாம் இந்த அரச பரம்பரை அவர்கள் அங்கே இப்பொழுது இங்கே ஒரு விடயத்தை குறிப்பிட வேண்டும். சவுதி அரேபியா பெரிய செல்வந்த நாடாக இருந்தாலும் அங்கே வறுமை கோட்டின் கீழ் உள்ளவர்கள் சம பங்காக பணம் பங்கிடப்படுவதில்லை. அங்கே அரச குடும்பத்தினர் தான் அநேகமாக ஒரு 85%
சொத்துக்களையோ அல்லது அதிகமான சொத்துக்களை வைத்திருக்கின்றவர்களாக இருக்கின்றார்கள். எனவே அவ்வாறான நிலையில் அவர்கள் அந்த முதலீடு என்கின்ற ரீதியில் செயற்படுகின்ற பொழுது தாங்கள் இந்த மேற்குலக நாடுகளில் பிரான்ஸ் மற்றும் UK போன்ற இடங்களில் சொத்துக்களை வாங்கி குவிப்பதிலும் மற்றும் இந்த விளையாட்டு கழகங்களை வாங்குவது போன்ற முதலீடுகளை செய்வதிலுமான வித்தியாசமான இந்த பாணிகளில் எல்லாம் செயற்பட்டு வருகின்றார்கள். எனவே அந்த ரீதியில் அவர்கள் நிச்சயமாக கனடாவுடனான உறவை கூட அவ்வாறான ஒரு நிலையில் இட்டு செல்லக்கூடிய அதாவது ஒரு நபருக்கு அங்கே விருப்பம் இருந்தால் அவர்களுடைய உறவு என்பது பெரிதாக செல்லக்கூடிய தன்மை என்பது இருக்கின்றது என்பதுதான் சவுதி அரேபியாவின் தற்போதைய நிலை. அவர்களிடையே அந்த அரச குடும்பத்தினரிடையே கூட ஒரு புகைச்சலான நிலை, இவரின் வளர்ச்சி என்பது அவர்களுக்கு பிடிக்காத ஒன்றாக பலருக்கு இருந்தாலும் அங்கே அவர்களுக்கு அந்த கதைக்கக்கூடிய தன்மை இல்லை. அங்கே இவ்வாறு இருக்கலாம், சர்வாதிகாரமான அல்லது ஒரு நபர் நினைத்தால் இதையும் செய்யக்கூடிய ஒரு ஆட்சி அங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. எனவே அவர் மனது வைத்தால் நிச்சயமாக அவர்களுடைய முதலீடு இங்கே வந்து சேரக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருக்கின்றன. சரி, அமெரிக்க நீதிமன்றம் இவ்வாறான ஒரு தீர்ப்பை வழங்கி இருப்பது என்பது இப்பொழுது உலகளாவிய ரீதியில் பலரையும் ஒரு புருவங்களை உயர்த்த வைத்திருக்கின்ற ஒரு விடயமாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் மேன்முறையீடு என்பது சாத்தியமான ஒன்றாக ஜனநாயகத்தில் பார்க்கப்பட்டாலும் கூட இது ஏற்கனவே ஒரு நீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையில் வழங்கப்பட்ட தீர்ப்புக்கு இவ்வளவு விரைவில் ஒரு மறு தீர்ப்பு வரும் என்று பலரும் எதிர்பார்த்திருக்க மாட்டார்கள். இதனை நீங்கள் எப்படி பார்க்கின்றீர்கள்? ட்ரம்ப் தரப்பில் நியாயம் இருந்து அமெரிக்க நீதிமன்றம் இவ்வாறான ஒரு முடிவை எடுத்திருக்கிறதா? இதனுடைய போக்கு எப்படி இருக்கும் என்று நீங்கள் பார்க்கிறீர்கள்? இல்லை, நிச்சயமாக ட்ரம்ப் நினைத்தால் இந்த நீதிபதியையும் பதவி மாற்றம் செய்யக்கூடிய அதிகாரம் உள்ளவர். அந்த அதிகாரம் என்பது அவருடைய ஜனாதிபதி அதிகாரத்திற்கு இருக்கின்ற ஒரு வரையறைக்குள் உட்பட்டிருக்கின்றது. இந்த நிலையில் அவருடைய ஆதரவாளர்களாக இருப்பது அல்லது அவருடைய கருத்தை கொண்டு செல்வது என்பதில் நீதிபதிகள் எவ்வாறு நியாயத்தன்மை வழங்குவார்கள் என்பது கேள்விக்குறி. அவ்வாறான நிலையில் தான் இந்த மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் இப்பொழுது இடம்பெற்ற இந்த விவகாரத்தில் கூட இந்த வரி விதிப்பு, அதாவது அவர்களுடைய உச்ச நீதிமன்றம் கூறியிருந்தது இந்த ஃபென்டினல் மற்றும் ஏனைய வரிகள் கனடா, அமெரிக்க மற்றும் மெக்சிகோவிற்கு அமெரிக்காவால் விதிக்கப்படுவது நிச்சயமாக ட்ரம்பின் அதிகாரத்திற்கு அப்பாற்பட்டது, அது அவருடைய அதிகார வரம்பிற்குள் அது உட்பட்டதல்ல என்கின்ற தீர்ப்பைத்தான் அவர்கள் அரசியல் சாசனப்படி வழங்கியிருந்தார்கள். அவசரகால நடவடிக்கையில் எடுக்கப்பட வேண்டியதை இப்பொழுது பயன்படுத்துவது என்பது சாத்தியமில்லாத ஒன்று என்ற ஒரு விடயத்தை குறிப்பிட்ட பொழுது கூட அதனை பொருட்படுத்தாத ஒரு நிலைதான் இந்த தீர்ப்பின் மூலமாக வெளிக்காட்டப்பட்டிருக்கிறது. இல்லை, உண்மை. ஆனால் அவர்கள் மேன்முறையீடு செய்து உடனடியாக அதில் ஒரு வெற்றி பெற்ற தன்மையை பெற்றிருக்கின்றார்கள். இது நிச்சயமாக ஏமாற்றத்திற்குரிய ஒரு விடயம். குறிப்பாக கனடாவும் கனடாவும் மெக்சிகோவும் உடனடியாகவே இந்த உச்ச நீதிமன்றத்தின் தீர்ப்பை வரவேற்றிருந்தன. அதில் உள்ள நியாயத்தன்மையை கோடிட்டு காட்டியிருந்தன. இருந்த பொழுதிலும் அது இப்பொழுது மீண்டும் மீறப்பட்டு அல்லது மீண்டும் நடைமுறைக்கு வருகின்றது. எனவே இது ஒரு அதாவது எங்களுடைய அடுத்த கட்ட நாளாந்த வாழ்க்கையில் ஒரு அங்கமாக இந்த வரிகள் அமைந்து விடுமா என்கின்ற ஐயத்தை இது மேலும் பலப்படுத்துகின்றது. இந்த 90 நாட்கள் காலக்கெடு என்பது வெகு விரைவில் முடிய போகின்றது. எனவே அதற்கு முதலாக பேச்சுக்களில் ஈடுபடுகின்ற தன்மை என்பது இந்த ஜூன் 15ஆம் தேதி வரை சாத்தியக்கூறுகள் அற்றதாக இருந்தால் ஜூன் 15ஆம் தேதி வரை நிச்சயமாக இந்த G7 மகாநாட்டிற்கான ஒழுங்குகளை செய்வதற்கான நடவடிக்கையில் தான் கெனடிய பிரதமர் அதாவது தன்னை ஈடுபடுத்துவார். இன்னும் 2 வாரங்கள் தான் இருக்கின்றன. இன்று மே 30. இன்னும் 2 வாரங்களுக்கும் அதே போன்ற விடயங்களிலும் சில வேளைகளில் அவருடைய திடீர் வெளிநாட்டு விஜயங்கள் கூட இடம்பெறக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருக்கின்றன. ஆனால் ஏற்கனவே பல வழக்குகள் ட்ரம்பின் மீது போடப்பட்டிருக்கின்றன. குறிப்பாக இவ்வாறான விதிமுறை மீறல்கள் தொடர்பான வழக்குகளாக பல வழக்குகள் இருக்கின்றன. ஆகவே ஒரு ஜனநாயகத்தினுடைய தூண்களாக இருக்கக்கூடிய நீதித்துறை என்பது இவ்வாறான ஒரு கேள்விக்கு உட்படும் பட்சத்தில் இந்த வழக்குகளுக்கு என்ன நடக்கும்? இந்த பதவி காலத்தில் இந்த வழக்குகளை அவர் எவ்வாறு கையாள்வார் என்ற ஒரு கேள்வியும் எழுகிறதல்லவா? நிச்சயமாக இந்த 4 ஆண்டுகள் கடினமாக இருக்க போன்றது என்பதில் எந்தவித ஐயமும் இல்லையாம். 4 ஆண்டுகளும் அவர் நினைத்தது போல. இப்போது பார்த்தீர்களானால் இலோன் மாஸ்க் தான் எடுத்த பொறுப்பில் இருந்து விலகிவிட்டார்.
எனவே அது கூட அவர்களுக்கு ஒரு வீழ்ச்சியாக இருந்தாலும் அதை பற்றி அவர்கள் அலட்டிக் கொள்ளாமல் அடுத்த கட்டத்தை நோக்கியதாக தங்களுடைய ஆட்குறைப்புகள் மற்றும் சேவை குறைப்புகள் போன்றவற்றை செய்து வருகின்றார்கள். அதனை தொடர்ச்சியாக செய்து வருவது இது சட்ட ரீதியற்றது என்பதை பல நீதிமன்றங்களும் குறிப்பிட்டன. குறிப்பாக அதாவது வெளிநாட்டு பிரஜைகளுக்கு அமெரிக்காவில் பிறந்த பிள்ளைகள் அமெரிக்க குடி உரிமை உள்ளவர்கள் என்கின்ற ஒரு அதாவது மனித நேயத்திற்கு உட்பட்ட ஒரு சட்ட திட்டங்களுக்கு அமைந்த ஒரு செயற்பாடு அது எந்த நாட்டிலும். அதாவது குறிப்பாக விமானத்தில் பறக்கின்ற பொழுது பிறக்கின்ற ஒரு பிள்ளை பிறந்தால் அதை எந்த நாட்டிற்குள் பறக்கின்றதோ அந்த நாட்டு பிரஜா உரிமை அதுக்கு கிடைக்கும் என்பதே ஒரு சர்வதேச நியதிக்கு உட்பட்டதாக இருக்கும் பொழுது ஒருவர் குடியேறி இருக்கின்ற நாட்டில் பிறக்கின்ற பிள்ளைக்கு அங்கே உள்ள அந்த குடியுரிமை வழங்குதல் போன்றவற்றை எல்லாம் இருந்த சட்டங்களை எல்லாம் எடுப்பது என்பது மிகவும் துன்பியலானது. ஆனால் அதை பற்றி அவர் கவலைப்படுபவராக இல்லை. நிச்சயமாக இப்பொழுது இந்த இஸ்பானிய மொழியை அதாவது உத்தியோகபூர்வ மொழி என்ற நிலையில் இருந்து எடுத்தது போன்ற பல விடயங்கள் எல்லாம் நிச்சயமாக அவர்களுடைய பல பத்தாண்டுகள் வழக்கத்தில் இருந்த பல வளமைகளை மாற்றுவதாக இருந்தாலும் அவருக்கு கிடைத்திருக்கின்ற இந்த அதீத பெரும்பான்மை என்பது அவர் விரும்பியதை செய்யக்கூடிய ஒரு நிலையில் அவரை வைத்திருக்கின்றது. எனவே இந்த இன்னும் ஒரு 3.5 ஆண்டுகள் அரை ஆண்டுகள் கடக்க போகின்றது. 3.5 ஆண்டுகள் பொறுத்திருக்க வேண்டிய நிலையில் தான் அந்த பல செயற்திட்டங்களும் இருக்கின்றன. அதில் நிச்சயமாக இந்த வரி இருப்பு எவ்வாறு இருக்க போகின்றது என்பதை, குறிப்பாக இந்த வரி இருப்பு என்பது தற்பொழுது அமெரிக்காவில் பல பாதிப்புகளை ஏற்படுத்திவிட்டது என்பதை அமெரிக்க நகரங்களில் ஏற்பட்ட பொருளாதார வீழ்ச்சிகளோ அல்லது பயணங்களில் ஏற்பட்ட வீழ்ச்சிகளோ கனடியர்கள் செல்வதெல்லாம் குறைந்து விட்டது. இருந்த பொழுதிலும் அதை பற்றிய கவலை இல்லாத ஒரு நிலைதான் தொடர்கின்றது. அதுதான் கவலையாக இருக்கின்றது. நன்றி சுரேஷ், நிகழ்ச்சியில் கலந்துள்ளமைக்கு. இந்த 4 ஆண்டுகளுக்கு பிறகும் என்ன நடக்குமோ என்ற கேள்விகள் கூட இருக்கின்றன. ஏனென்றால் சட்டத்தில் பல மாற்றங்களை கொண்டு வரக்கூடிய சக்தி அவரிடம் இருப்பதாக கூட குறிப்பிடுகிறார்கள். ஆகவே நன்றி, நிகழ்ச்சியில் கலந்துள்ளமைக்கு. மேலும் விவரங்களை நாங்கள் அவ்வப்போது நிகழ்ச்சிகளில் பேசுவோம். இன்றைய நிகழ்ச்சியில் கலந்துள்ளமைக்கு நன்றி. நன்றி ராம், நன்றி நேயர்களே. மீண்டும் ஒரு பொழுதில் சந்திப்போம். CMR யூடியூப் சேனலில் இணைந்திருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் எமது நன்றி. காமெண்ட்ஸ் பகுதியில் உங்கள் கருத்துக்களை தெரிவிக்க தவறாதீர்கள். முக்கிய செய்திகள், காணொளி தொகுப்புகள், நேர்காணல் என பலதரப்பட்ட அம்சங்களையும் உங்களுக்காக தருகின்றது CMR யூடியூப் சேனல். CMR என்று சர்ச் செய்து எமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் உற்றார் உறவினர் நண்பர்களோடும் இந்த காணொளி தொகுப்புகளை பகிர்ந்து கொள்ளுங்கள். அருகில் இருக்கின்ற முக்கிய காணொளி தொகுப்புகளையும் தவறவிடாமல் பாருங்கள்.